வேப்பிலைக்கு இணையான மருத்துவ குணம் வந்து அந்த கருவேப்பிலையில இருக்குங்கிறதுக்கு அர்த்தத்துக்கு தான் கறிவேப்பிலைன்னு வச்சாங்க. கருவேப்பிலையில வந்து பாஸ்பரஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. அந்த மெடிக்கல் பெனிஃபிட் வந்து நானும் என் பையன் மட்டும் அடைஞ்சா பத்தாது இல்லையா? இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. பண்ணும்போது அவங்க இதை பண்ணுங்க, அவங்க கொடுத்த தெம்புல தான் இந்த பிளாட்ஃபார்முக்கே நான் வந்தேன். கறி லீஃபை வந்து சூப்பா, சாத பொடியா, இட்லி பொடியா, பருப்பு பொடியா எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த சூப் ப்ரீமிக்ஸ் வந்து 1 டம்ளர் ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு சூடு பண்ணால் போதும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி 8வது பேட்சில் இன்றைக்கி நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னா ராதிகான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க ஒரே ஒரு மூலப்பொருளை வச்சுட்டு பல விஷயங்களா பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க எங்கிட்ட. நம்ம அதை பற்றி என்னன்னு கேட்போம். அவங்க வந்து இங்கே பேச வர்றாங்க. உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராதிகா. நான் தேனி மாவட்டம் மாண்டிவேட்டிலேருந்து வரேன். நம்ம நிறைய உணவுகளில் நிறைய பொருட்களை வேண்டான்னு சொல்லி கீழே எடுத்து போடுற பொருள்லேருந்து நிறைய வகையான சத்துக்கள் இருக்குங்கிறது நான் அனலைஸ் பண்ணேன். இது எப்படி நான் இந்த கருவேப்பிலை எடுக்கணும்னு யோசிச்சேன்னா நானே வந்து அந்த கருவேப்பிலையை எடுத்து கீழே தான் போடுவேன். 2021 கோவிட் வேக்சின் போட்டு எனக்கு ஒரு 1 வீக்லேயே இந்த போன்ஸில் எல்லாமே பயங்கர பெயின் ஆகி போன்ஸ் எல்லாம் வீங்கிக்குச்சு. என்னால் நடக்கக்கூட முடியாது. ஸோ அந்த டைமில் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னது இந்த கீரையெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. கீரை வந்து நமக்கு டெய்லியுமே கிடைக்காது. இந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும், கருவேப்பிலை கிடைச்சாலும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் காஞ்சிரும். அப்போ என்ன பண்ணேன், இதை அப்படியே சாப்பிடணும், எனக்கு அதை காஞ்சு போன பிறகு எடுத்து அதை சாப்பிட்றதுக்கோ அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணேன், சரி ஓகே ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, எனக்கு யாருமே இல்லை. நான் சிங்கிளாக தான் என்னோடய எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணாங்கணும். அதனால் நான் ஒர்க்கு தான் போயிட்டுருந்தேன். இப்போ ஒரு ஃபியூ மந்த்தாக சரி ஓகே இன்னும் வந்து ஒர்க்குன்னு போயிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு திங்கிங் இருக்குது, எனக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் இதை அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் ரீச் ஆக முடியாதுன்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும் போது ஓகே வீட்டில் மற்றவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா இல்லையோ, என் பையனுக்கும் எனக்குமா மட்டும் கூட கறி லீஃபை வந்து சூப்பா, சாத பொடியா, இட்லி பொடியா, பருப்பு பொடியா எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த சூப் ப்ரீமிக்ஸ் வந்து 1 டம்ளர் ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு சூடு பண்ணால் போதும், காய வச்சா போதும். அந்த ப்ரீமிக்ஸோடு போட்டு சால்ட்டு பேப்பர் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஃபியூ செகண்ட்லேயே இந்த சூப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணேன். அப்போ வந்து என் பையனும் சரி எனக்கும் சரி அது ஒரு பெரிய, நான் ஒர்க் போயிட்டு வந்து இதை பண்ணி மெனக்கட வேண்டியதில்லை. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு கருவேப்பிலையை உருவி போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமாக எனக்கு இல்லை. சிம்பிளாக அந்த சுடு தண்ணியை மட்டும் காய வச்சு பொடியை போட்டு ஆற்றி அதை இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கும்போது அது யாருக்குமே பாதராக இருக்காது. நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், என்னால் அதை செய்ய முடியலைன்னு சொல்லி நான் யாரையும் பிளைண்டும் பண்ண முடியாது, என்னையும் நானே பிளைண்ட் கூட பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ பெட்டராக இருக்குது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த போனில் எப்போயாவது தான் வெயின் வரும். அந்த டைமில் வந்து அப்போ நான் இன்டேக் எடுத்துக்கல அதனால அப்படின்னு நினச்சிக்குவேன். கருவேப்பிலையில் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கறி வேப்பிலைங்கிறது வந்து வேப்பிலைக்கு இணையான மருத்துவ குணம் வந்து அந்த கருவேப்பிலையில் இருக்குங்கிறதுக்கு அர்த்தத்துக்கு தான் கறிவேப்பிலைன்னு வச்சாங்க. அந்த இதை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. நிறைய பேரண்ட்ஸே அப்படி தான் பண்ணுறோம். அப்போ நம்ம பிள்ளைகளும் அதையே பார்த்து வளருங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணால் எல்லாத்துக்கும் சீக்கிரம் ரீச் ஆகும். அந்த மெடிக்கல் பெனிஃபிட் வந்து நானும் என் பையன் மட்டும் அடைஞ்சா பத்தாது இல்லையா? இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட. பண்ணும்போது அவங்க இதை பண்ணுங்க, ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த தெம்பில் தான் இந்த பிளாட்ஃபார்முக்கே நான் வந்தேன். இது எனக்கு கிடச்ச ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் எப்படி ஒரு விஷம் கலக்காத மருந்தை, ஒரு மருந்தடிக்காத மருந்தை நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அதே மாதிரி என் வீட்டுக்கு எப்படி நான் பொடி தயாரிப்பேனோ அதே மாதிரி தான் மக்களுக்கும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் டெலிவரி பண்ணிடுறேன். ராதிகா மிக சிறப்பாக பேசுனாங்க. பாருங்கள் ஒவ்வொரு தொழில் முனைவர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒரு மூலப்பொருளை எடுத்துட்டு அதன் மூலமாக ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அது மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு தொழில் முனைவோர்களும் உருவாகுறாங்க இல்லையா?
ஸோ அப்படி இவங்களுக்கு வந்த போன் பிரச்சனைனால நமக்கெல்லாம் கருவேப்பிலை பொடி கிடைக்குது, கருவேப்பிலை சாதப்பொடி, Yes, ma'am. கருவேப்பிலை இந்த பொடியெல்லாம் கிடைக்குது. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு போன் பிரச்சனை கொடுத்ததுக்காக. ஐம் சாரி, இது வந்து சும்மா ஒரு okay, ma'am. ஜோவியலுக்காக சொன்னேன். உண்மைதான். ஏன்னா நமக்கு எதுவுமே வரலைன்னா நமக்கு எந்த ஒரு யோசனையும் வராது. அவங்களுக்கு பாருங்க அந்த அந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால தான் அந்த யோசனை வந்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் தான் நான் சொல்லுவேன். எனிவே மிக்க நன்றி ராதிகா. தேங்க்யூ. தேங்க்யூ.